ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போறோம். ப்ரான் தொக்கு ரொம்பவே சிம்பிளா எப்படி செய்யறதுன்னு பார்ப்போமா? இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஆர்த்தி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்துல எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்ததுக்கு அப்புறமா கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நான் பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை நல்லா இதை வதக்கிக்கோங்க. வதக்கும் போதே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இது பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கு அப்புறமா பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. காரத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கு அப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் வேணாம்னா மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கு அப்புறமா ஒரு 10 பல் பூண்டு சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சிருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கு அப்புறமா இப்போ தக்காளி சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 5 நிமிஷம் நல்லா மூடி வச்சு குக் பண்ணுங்க. குக் ஆனதுக்கு அப்புறமா இப்போ நான் எறா க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். சின்ன சின்ன எறா தான், நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கோங்க. அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோ சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கோங்க. போட்டதுக்கு அப்புறமா போட்டுட்டு இப்போ உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி தண்ணி தேவையோ நான் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா மூடி வச்சு ஆஃப் லெமன் இப்போ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இங்கே நல்லா பாருங்க, எண்ணெய் பிரிஞ்சு வரும் பாருங்க. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஆர்த்தி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.